வணக்கம். ஒரே குடும்பத்தில் அடுத்தடுத்த மரணம் சம்பவிச்சிட்ருக்கு அப்படின்றத ஜாமக்கோல் பிரசனம் நமக்கு எப்படி அழகாக துல்லியமாக காட்டுது பலனில் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே உதயம் உபய உதயமாக இருக்குது. மீனத்தில் உதயம் 6 2 உதயாதிபதி 8 இருக்குது. உதயாதிபதி 8 அப்போ 8 சம்பவம் பற்றிய கேள்வி அப்படிங்கிற மரணம் அங்கே வருது. ஸோ உதயாதிபதி 8 மரணம் சம்பவமான கேள்வி. 8 சுக்கிரன் 5 தொடர்பு வருது. அப்போது 5 தொடர்பு வரும்போது நம்ம என்ன சொல்லணும்? காதல் பற்றிய விஷயமாக இருக்கலாம், காதல் தோல்வி அந்த மாதிரியான காரணமாக இருக்கலாம். 2 கவிப்பு. ஸோ 2 கவிப்பு இருக்கிறது குடும்பஸ்தானத்தை குறிக்கும். குடும்பம் அமையலை, 2ஆம் இடத்துல குடும்பம் இருந்து குடும்பம் அமையலை. ஸோ 5 கூடையவனையும் கவிப்பு கவிக்குது. அப்போது காதல் தோல்வி அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். 5 கூடைய சந்திரன் 2 கவிப்பில் இருக்குது. அந்த சந்திரன் உதயத்தை நோக்கி வருது, பாம்பு கடந்து சென்றிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பையன் எதனால் இறந்துருக்கான் அப்படின்றத நம்ம கணிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி இறந்துருக்காங்க. அந்த வீட்டில் ஒரு சம்பவம் இல்லை, அடுத்தடுத்து தாய்மாமா இறந்துருக்காங்க, அப்புறம் இந்த பையன் இறந்துருக்கான். ஸோ 2 சம்பவம் அதே மாதிரி தூக்கில் தான் தூக்கில் தொங்கி இறந்துருக்காங்க. பாம்பு கடந்து சென்றிருக்கனால பாம்புங்கிறது நம்ம எதை எடுத்துக்கலான்னு, கயிறு, தூக்கு மாட்டிக்கிட்டு சாகிற விஷயம், அந்த சேலையில் தூக்கு மாட்டிக்கிறது, இல்லை விஷம் குடித்து சாகிறது, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ 2 பேருமே தூக்கு மாட்டி இறந்துருக்காங்க. அதே போல் அந்த பையன் லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அந்த லவ் பண்ண பொண்ணு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்திருக்கு. பேச்சுவார்த்தை கட்டான உடனே, அதாவது இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னா, புதன் ஆட்சியாகி 7 இருக்குது. புதன் உதயத்தை பார்க்குது. அப்போது புதன்றது மாமாவை குறிக்கும், காதலை குறிக்கும். அப்போ 7ஆம் வீட்டில் ஆட்சி ஆகும்போது திருமணத்தை குறிக்கும். அப்போ காதல் கல்யாணம். அப்போது சந்திரன் உதயத்தை நோக்கி வர்றது திருட்டு கல்யாணத்தை பற்றின ஒரு விஷயம். ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட திருட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. உதயாதிபதி 6ஆதிபதி 2மே குரு தான். இங்கே 8 இருக்குது. கோச்சாரத்தில் குரு உச்சமாகி மாண்டியோட 8 கூடைய அதிபதி சுக்கிரனோட தொடர்பில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவோம், ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கலாம். முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்ற பட்சத்தில் நமக்கு குடும்பம் அமையலை. 2ஆம் இடம் குடும்பம், குடும்பஸ்தானம். இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது குடும்பம் அமையாமல் அந்த விரக்தியில் அந்த பையன் இறந்துருக்கான். ஸோ அவங்க மாமா தாய்மாமாவும் கல்யாணம் ஆகாமல் தான் இருந்திருக்காங்க. கல்யாணம் ஆகாத விரக்தியில் தான் அவங்களும் இருந்திருக்காங்க. அவங்களும் தூக்கு மாட்டி இறந்துருக்காங்க. ஸோ இருவருக்குமான காரணம் திருமணமாகலை. இந்த பையனுக்கு காதல் திருமணம் நடக்கலை அப்படின்ற அந்த தாய்மாமாங்கிறவங்களும் காதலிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த 2 சம்பவமே ரிப்பீட் ஆகிருக்கு. உதயமாக இருக்கிறதுனால 2 முறை, ஒரு முறை இல்லை, இதே விஷயம் 2 முறை அதே குடும்பத்தில் நடந்திருக்கு. அதை நல்லா மிக துல்லியமாக காட்டுது. ஸோ என்ன ரீசன்? இறந்துட்டாங்க, தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க, காதல் தோல்வியால், அதே மாதிரி குடும்பம் அமையலை அப்படின்றத வச்சு அந்த காரணத்துக்காக இறந்துருக்காங்க. ஸோ உதயம் 6 உதயாதிபதி கவிப்பு 2 இருக்குது, 5ஆம் அதிபதியை கவிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு அப்புறம் உதயாதிபதி சம்மந்தப்பட்ட பாவகம், அப்புறம் 5 கூடைய உதயத்தை நோக்கி வர சந்திரன், அவர் 5 கூடையவர். ஸோ இதெல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நம்ம இதுதான் இந்த பையனுடைய இறப்புக்கு காரணம், அவங்க குடும்பத்தில் அடுத்தடுத்து இறந்த சம்பவத்துக்கான காரணமாக நம்ம பலன் எடுக்கிறோம். அதுதான் காரணமாகவும் இருந்திருக்கு. ஜாமக்கோல் பிரசன்னத்தின் மூலியமாக நமக்கு எவ்வளோ துல்லியமாக இந்த விஷயம் நமக்கு தெரிய வருதுன்றது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன்.
இதே போல் உங்களுக்கும் யாருக்கும் ஜாமக்கோள் பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளலாம். கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.